donating Joe. நான்காவது Joseph of Arimathea. மிகவும் அதிகமாய் கொடுக்கிற ஒரு ஜோ. It was a peak of lockdown, and the person God used to get me and my wife married was close to death in a small village in Tamil Nadu. நானும் இந்த லாக்டவுன் மத்தியில நானும் என் மனைவியும் திருமணம் முடிப்பதற்கு மிகவும் முக்கியமான ஒரு நபர். அவர் தமிழ்நாட்டில் ஒரு சின்ன கிராமத்துல மரிக்கிற தருவாயில் இருந்தார். I'm talking about a single lady who never got married but spent all of her dreams on my dear wife, and also ensured that she married me in a respectable way before 800 people on July 9th, 2001. 2001ஆம் ஆண்டு ஜூலை 9ஆம் தேதி என்னையும் என் மனைவியும் இணைப்பதற்கு தன்னுடைய வாழ்நாளெல்லாம் தனிமையாய் வாழ்ந்த அந்த தாயார் என்னுடைய மனைவியினுடைய திருமணத்திற்காக எல்லாவற்றையும் கொடுக்கிற ஒரு நபராயிருந்தார்கள். My wife calls her Papama. பாப்பம்மான்னு சொல்லி என் மனைவி கூப்பிடுவா. But in her 80s, when the lockdown hit because of corona, she's about to die. அங்க லாக்டவுன் மத்தியில அவங்க கொரோனா தாக்குன வேளையில சாகுற நிலைமையில இருந்தாங்க. And then she calls my wife and she says, என் மனைவியை கூப்பிட்டு சொன்னாங்க, she says in Tamil, என்ன அனாதை போனவா மட்டும் என்ன அனுப்பிராத puppy, that's my wife's nickname. Don't send me as a abandoned dead body. Don't send me as an abandoned dead body. என்னைய அனாதை பணமா புதைச்சிடாதீங்க, என்னை தயவு செய்து நல்லா என்னைய கொண்டு போய் அடக்கம் பண்ணுங்க. Sure enough, in a few days she passed away. சில நாட்கள்ல அவங்க மரித்து போனாங்க. We were stuck in faraway Hyderabad. நாங்க ஹைதராபாத்ல இருக்கிறோம். God gave me grace. I pulled the strings. I moved heaven and earth, and we took a flight, we took a cab, and we were there next to her dead body, mourning her loss. அவங்களுடைய இறப்பினுடைய அந்த கடினமான சூழ்நிலையில துக்கத்தோட இருந்தாலும் வருத்தத்தோட இருந்தாலும் எப்படியோ அங்க இங்க பிடிச்சி பிளைட்டை பிடிச்சி கேப் பிடிச்சி அவங்க டெட் பாடி பக்கத்துல அவங்க மரித்த சூழ்நிலையில அங்க போய் நிற்க உதவி செய்தார். If there's anybody in this world who will understand what I went through, what my wife went through, it is my dear Chitapa, because he's been through something similar, maybe far worse in his case. இந்த காலை நேரத்துல இந்த சூழ்நிலை எப்படிப்பட்டது என்பதை நீங்க உணர முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா அதே நேரத்துல இந்த பாத வழிய போன என்னுடைய சித்தப்பாவா இருக்கட்டும், எங்களுடைய வாழ்க்கையில அது கடினமான சூழ்நிலை. But then that day we had the joy of not letting her go as another punam, as an abandoned dead body. We, with the honor of the entire village, she was known to the entire village, we carried her and buried her with honor. அவர்களை மரியாதையோட கனத்துக்குரியவர்களாக முழு கிராமமும் அவர்களுக்கு மரியாதை செலுத்தியது. அவர்களை அடக்கம் பண்ணினோம். அனாதை பணமா அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட அல்லது மேன்மையான ஒரு கனமான ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்தோம். But I'm not perfect. My wife is not perfect. Papama who died is not perfect. If he can do this for an ordinary person who did extraordinary things for us, what should be the honor given to the greatest of all, God in flesh, Jesus? When he dies, Joseph of Arimathea, when the whole world was silent, said, lifted his hands up and said, I will give Jesus, the Son of the living God, an honorable burial. எல்லா இதுல மரித்து போன என்னுடைய பாப்பம்மாவா இருக்கட்டும், என்னுடைய மனைவி பாப்பியா இருக்கட்டும், அல்லது நாங்களா இருக்கட்டும், பெர்ஃபெக்ட் கிடையாது. இப்படிப்பட்ட முழுமை அடையாத இவர்களுக்கே இவ்வளவு மரியாதை வேணும்னா, எல்லாவற்றையும் படைத்த வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர், சகலத்தையும் படைத்தவர், உன்னதமான தேவனுடைய குமாரன் சிலுவையிலே அனாதை பணமா தொங்கல, அவளை மகிமையோட அவருக்குரிய கணத்தோட அடக்கம் பண்ணுவதற்கு அரிமத்தியா ஊரானாய யோசேப்பு கரத்தை உயர்த்தினான். Matthew 27 and verse 57. Matthew 27 and verse 57, the Bible says Joseph of Arimathea was a rich man. அங்கே மத்தேயு 27:57 அரிமத்தியா ஊரானாய யோசேப்பு பணக்காரன் எழுதியிருக்கு, ஐஸ்வர்யவான் எழுதியிருக்கு. But he believed this, that those riches were not only meant for him, it is meant to give others. நன்றாய் புரிந்த ஒரு மனிதன், இந்த பணம் என் கையில இருக்கிற இந்த
பணம் அல்லது மணி பர்ஸ் எனக்கு அல்ல, மற்றவர்களுக்கு கொடுக்கவே ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று அவன் அறிந்திருந்தான். This money was given to me by the King of Kings, and the least I can do for the King of Kings who died because of my sin on the cross is to give my own tomb, the tomb that I built in advance. He's a rich man. He built the house number 1, house number 2. He even had time to build his own grave. The grave was already ready, so rich. He said, I will give my already prepared grave, unused grave for Jesus. இயேசு கிறிஸ்துவுக்காக இவன் ஒரு நல்ல பெரிய பணக்காரன். இவனுக்கு நல்ல அழகான வீடு இருந்தது. 1 இல்ல 2 இல்ல, அழகான வீடுகளை கட்டியிருந்தான். அது மாத்திரம் இல்ல, அருமையான தோட்டம் வச்சிருந்தான். அவன் சொன்னதை சொல்றேன், அருமையான தோட்டம் ஒண்ணு வச்சிருந்தான். அந்த தோட்டத்தின் மத்தியில ஒரே பாறையில அழகா செதுக்கின ஒரு கல்லறை, ஒரே கல்லுல ஒரு பெரிய பாறையில அழகா செதுக்கப்பட்ட ஒரு கல்லறை, ஒரு பாறைக்குள்ள ஒரு கல்லறை, தனக்குன்னு செலவழித்து ப்ரிப்பேர் பண்ண கல்லறை. அப்ப அவன் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கும் கற்பனை பண்ணிக்கோ. அப்படிப்பட்ட பணக்காரன் அந்த கல்லறைய தனக்கு ஜீவனை கொடுத்த, என் பாவத்தை மன்னிக்க வந்த என் தேவகுமாரனுக்கே அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணித்தான்.